வீல் பிரஷ் கட்டரில் ஒரு மெயினான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உடல்நலை பிரச்சனைகள் ஜாஸ்தி வரக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போட்டு கேரி பண்ணி டில்லர் அட்டாச்மெண்ட்டை எக்காரணத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாது. குடும்பத்திற்கு வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் பிரஷ் கட்டர் வர்சஸ் வீல் பிரஷ் கட்டர். நார்மல் பிரஷ் கட்டர் நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம், வீல் பிரஷ் கட்டர் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் பிரஷ் கட்டரை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் பிரஷ் கட்டருங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது. ஷோல்டர் டைப், அதாவது சைட் பேக் இல்லாட்டி பேக் பேக் பிரஷ் கட்டர். அதாவது பேக் மாதிரியும் போட்டுக்கலாம், சைடில் நம்ம தொங்கவும் விட்டுக்கலாம். ஷாஃப்ட் லென்த்தாகவும் இருக்கிற மாதிரி ரெண்டு வகையான பிரஷ் கட்டர்ஸ் இருக்குது. சைட் பேக் பிரஷ் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் ஒன் சைடு இறங்கும். இதில் நம்ம நார்மல் கிராஸ் கட்டிங் பர்பஸ்க்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிளேடு போட்டு கட் பண்ணுறதுக்கு எல்லா வகையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பேக் பிரஷ் கட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் மாதிரி இருக்கும். சைட் பேக் விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிரஷ் கட்டர்ஸ் சேம் நம்ம பிரஷ் கட்டர் யூஸ்க்கும் தென் பார்த்தீங்கன்னா பிளேடு போட்டு கொஞ்சம் திக்னஸான பிளான்ட்டை கட் பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே மார்க்கெட்டில் இருக்கிற காமனான பிரஷ் கட்டர்ஸ் தான். சைட் பேக் ஆர் பேக் பேக் டைப் எந்த பிரஷ் கட்டர்ஸாக இருந்தாலுமே இதுக்குன்னு தனியாக டெக்னீஷியன்ஸ் தான் நமக்கு பக்காவாக யூஸ் பண்ண முடியும். இப்போ எல்லா ஃபார்மர்ஸுமே நம்ம ஆசைப்பட்டு ஒரு பிரஷ் கட்டர் வாங்குகிறோம், அதை யூஸ் பண்ண முடியும்னு தான் நம்ம வாங்குகிறோம். பட் அது எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுங்க. சைட் பேக்காக இருந்தாலும் பேக் பேக்காக இருந்தாலும் வெயிட்டுங்கிறத நம்ம தோலில் முதுகுல இறங்கத்தான் செய்யும். இதனால் நமக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு 1/2 hour to 1 hour ரன் பண்ணாலே தோல் வலி, முதுகு வலி, பேக் பெயின் போன்ற பல பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகுங்க. மெயினாக லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களால் இது ரன் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டில் சொல்லலாம் இது ஈஸியாக இருக்கும், ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரன் ஆகும் தான். பட் சைட் பேக் ஆர் பேக் பேக் டைப்பில் நீங்கள் வீடர் அட்டாச்மெண்ட் போட்டிங்கன்னா ஆல்ரெடி மெஷினே பார்த்தீங்கன்னா 6 to 7 கிலோகிராம் இருக்கும். அது போக டில்லர் அட்டாச்மெண்ட் ஒரு 3-4 கிலோகிராம் ஜாஸ்தி வரும் கண்டிப்பாக வெயிட்டு. ஸோ உங்களால் தோளில் போட்டு கேரி பண்ணி டில்லர் அட்டாச்மெண்ட்டை எக்காரணத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாதுங்க. பிரஷ் கட்டர் யூஸ் பண்ணுறதே கஷ்டம், அதுலேயும் டில்லர் அட்டாச்மெண்ட் போடுறதுங்கிறது நார்மல் பிரஷ் கட்டரில் நடக்காத காரியங்க. இதனால் உடல்நலை பிரச்சனைகள் ஜாஸ்தி வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வீல் டைப் பிரஷ் கட்டர்ஸை நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட சிங்கிள் வீல் பிரஷ் கட்டர்ஸ் இருக்குது, டபுள் வீல் பிரஷ் கட்டர்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார்மிங் ஏரியா வச்சுருக்கீங்க, இல்லை தோட்டம் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஏரியாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீல் டைப் பிரஷ் கட்டர்ஸ் ரொம்ப பக்காவான ஒரு மிஷினரியாக இருக்குங்க. சிங்கிள் வீல் பிரஷ் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லெஸ் தேன் 1 feet, ஒரு அடிக்கு உட்பட்ட ஏரியாவிலிருந்து பெரிய வாஸ்ட் ஏரியா நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சிங்கிள் வீல் பிரஷ் கட்டர் ஒரு பக்காவான மிஷினரியாக இருக்கும். வீல் பிரஷ் கட்டர்ஸ்னால உங்களுக்கு நார்மல் பிரஷ் கட்டர்ஸ் மாதிரி வெயிட் எதுவும் தெரியாது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸ் ஆனாலும் வயசானவங்க கூட ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான டிசைன் தான் இந்த வீல் பிரஷ் கட்டர்ஸ். மார்க்கெட்டில் பல விதமான வீல் பிரஷ் கட்டர்ஸ் இருக்குங்க. ஆனால் எங்களோட பிரஷ் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிரஷ் கட்டர்ஸ். எங்களோட டிசைன்ஸுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். நாங்கள் ப்ராக்டிக்கலாக எங்களோட ஃபார்மில் டெவலப் பண்ணி ப்ராக்டிக்கல் யூசேஜை பார்த்துட்டு தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கே கொண்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. எங்கள்கிட்ட எல்லா ஸ்டேட்லேருந்துமே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து நம்மகிட்ட மிஷினரிஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் தோ நீங்கள் நார்மல் பிரஷ் கட்டர்ஸ் வச்சுருந்தா கூட அதை நாங்கள் வீல் டைப்பில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். சைட் பேக் பிரஷ் கட்டராக இருந்தாலும் சரி, இல்லை பேக் பேக் டைப் பிரஷ் கட்டராக இருந்தாலும் சரி, எந்த மாடல் வச்சுருந்தாலும் நாங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஃப்ரேம் செட் மட்டும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஃப்ரேம் உங்களோட பிரஷ் கட்டருக்கு தகுந்த மாதிரி உண்டான ஃப்ரேம் செட்டை உங்களுக்கு நாங்கள் கோட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இந்தியாவில் எந்த ஏரியாவில் இருந்தாலும், இல்லை அவுட் சைடு இந்தியா வேறு எந்த கண்ட்ரீஸாக இருந்தாலுமே நாங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. உங்களோட மெஷினரியை எங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனா மட்டும் போதும். இந்த சிங்கிள் வீல் பிரஷ் கட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தென்னை மரம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மலம்பில் காடு வச்சுருக்கீங்க, இல்லை தக்காளி தோட்டமோ, இல்லை மிளகா தோட்டமோ, லைக் தட் எந்த வகையான ஃபார்மிங் நீங்கள் வச்சுருந்தாலுமே அந்த அந்த 2 செடிகளுக்கு உண்டான கேப் பார்த்தீங்கன்னா 1 அடி, இல்லை 1 அடிக்குள்ளேயோ இல்லை மேலேயோ இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் வீல் பிரஷ் கட்டரும் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த வீல் பிரஷ் கட்டரில் ஒரு மெயினான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடர் அட்டாச்மெண்ட், அதாவது டில்லர் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். வீல் போகிறப்போ இல்லை டபுள் வீல் போகிறப்போ போட்டிங்கன்னா எந்த வித வெயிட்டுமே தெரியாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே மிஷினே புல் பண்ணிட்டு போகும். உங்களுக்கு அந்த வெயிட் தெரியாது. ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். சிங்கிள் வீல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு தென்னை மரத்தை பாத்தி சுற்றியோ ஃபார்மிங் ஏரியாவிலையோ ஓட்டுறதுக்கு சிங்கிள் வீல் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. டபுள் வீல் கிராஸ் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு மேற்பட்ட ஏரியா, ஏன்னா ஒரு வீலோட கேப் பார்த்தீங்கன்னாலே 2 வீலோட கேப்பே பார்த்தீங்கன்னா 1 அடி வரும். ஸோ 1 அடிக்கு உள்ளே ஓட்ட முடியாது. 1 அடிக்கு மேலே இருக்கிற எல்லா ஏரியாவிலையுமே நீங்கள் டபுள் வீல் கிராஸ் கட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீல் கிராஸ் கட்டர்ஸில் 2 வெரைட்டி இருக்குது. 2 ஸ்ட்ரோக் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது. 2 வகையான மிஷினரிஸ் இருக்குது. நீங்கள் ஹெவி பர்பஸ் போகிற மாதிரி இருந்தால் 2 ஸ்ட்ரோக் போய்க்குங்க.
லைட்டான பர்பஸ் கிராஸ் கட்டிங் மட்டும் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 4 ஸ்ட்ரோக் போய்க்குங்க. 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை செக் பண்ணி 2 ஸ்ட்ரோக்னா என்ன 4 ஸ்ட்ரோக்னா என்னங்கிறது மெயின் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கங்க. சிங்கிள் வீலோட வீல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வீலுங்க. ஒரு பக்கம் சாஞ்சிடுங்கிற பயமே வேண்டாம். ஹேண்டில் மட்டும் ஜஸ்ட் நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சா போதும். ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க. நாங்கள் ஸ்டாண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹோல்டு அதாவது ரெஸ்டிங் பொசிஷனில் நீங்கள் நார்மலாக அப்படியே வச்சுக்கலாம் மிஷினரியை. சிங்கிள் வீல் ப்ரஷ் கட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். இது ஹெவியாக ஸ்டர்டியான ஒரு மெட்டீரியலை நாங்கள் பண்ணியிருக்கோம். வீல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வீலுங்க. வீல் வந்து சிங்கிள் வீல் இருக்கிறனால நமக்கு ஒரு பக்கம் சாஞ்சிடுமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். என்னதான் வீல் ப்ரஷ் கட்டர்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கத்தான் செய்யுங்க. இது நம்ம வீல் போட்டு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப மேடு பள்ளமான இடத்துல, ரொம்ப சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பான ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வீல் ப்ரஷ் கட்டர் அவங்க ஃப்ரேம்லேருந்து நார்மல் கிராஸ் கட்டர் கிட்டில் நீங்கள் போட்டோம் அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான வசதிகளும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. சேம் அதே மாதிரி இந்த நம்ம போல் செயின்ஸாக யூஸ் பண்ணுறீங்களா, மரம் கட் பண்ணுறது, இந்த ட்ரீல பிரான்ச்சஸ் கட் பண்ணுறது எல்லாமே வீல் ப்ரஷ் கட்டரில் பார்த்தீங்கன்னா கீழ் மட்டத்தில் தர மட்டத்தில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஹைட்டான ஏரியாலெல்லாம் நம்ம வீல் ப்ரஷ் கட்டர்ஸில் அக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நார்மல் சைட் பேக்லோ இல்லை பேக் பேக் டைப்லேயோ கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.